श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्दकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तम्ह प्रवाहनो जैवलिरुवाच अन्तवद्वै किल ते शालावत्य सामायस्त्येतर्हि ब्रूयान् मूर्धा ते विपतिष्यतीति मूर्धा ते विपतेदिति अन्ताहमेतद्भगवत्तो वेदानीति विद्धीति होवाच। உத்கீதத்தினுடைய பிரதிஷ்டை எங்க இருக்கு என்ற ஒரு விசாரமாக ஸ்ருதியினுடைய இந்த இதிகாசம் நடந்துருக்கு. ஸ்வரம் பிராணன் அன்னம் இப்படி ஆரம்பிச்சு சொர்க்கத்துக்கு போயிட்டு பூமி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தோட ஷாலாவத்தியர் நிறுத்தின உடனே ஜெய்வலின்ற அந்த மூன்றாவது ரிஷியானவர் இல்லை நீர் சொல்றதும் தப்பு அப்படின்ற ஒரு இன்டர்வென்ஷன் அவர் கொடுக்கிறார். பிரவாகனஹா ஜெய்வலிஹி, பிரவாகனராகிய ஜெய்வலி உவாச்ச சொன்னார். அந்தவத்வை கிலதே ஷாலாவத்ய சாம யஹா ஏதர்ஹி ப்ரூயான். இந்த அந்தமானது சாமத்திற்கு இந்த பூமி தான் அப்படின்னு நீ இப்ப சொல்றிய. அப்படி சொன்னேன்னா உன்னுடைய தலை கீழே விழுந்துரும்னு யாராவது விஷயம் தெரிந்தவர்கள் சகிப்புத்தன்மை குறைவா இருக்கிறவர்கள் சொன்னார்னா அது விழுந்துரும். விபதேத் இதி ஹந்த அகம் ஏதத் பகவத்தோ வேதானி. உடனே அவர் சொன்னார், அதனால க்ஷமிச்சுக்கணும், அப்ப நீங்களே சொல்லுங்க என்னன்னு, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டார் ஷாலாவத்தியர். உடனே ஜெய்வலி வித்தி ஹோவாச்ச, சரி தெரிஞ்சுக்கோ சொல்றேன் அப்படிங்கிறார். பாஷ்யம். தமேவம் உக்தவந்தம் பிரவாகனஹ ஜெய்வலிஹி உவாச்ச அந்தவத்வை கிலதே ஷாலாவத்திய சாம இத்தியாதி பூர்வவத். பாஷ்யம் பெருசா பண்ணல, பாஷ்யக்காரர் ஏற்கனவே பண்ணதுதான், எல்லாம் புரிஞ்சதுதான், அதை புரிஞ்சுக்கோங்கன்ட்டார். ததா ஷாலாவத்தியாக அந்தஹம் ஏதது பகவத்தோ வேதானி. பகவான்கிட்டேருந்து உங்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. வித்தீதி ஹோவாக வித்தரா, சரி சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். அதோட 8வது கண்டம் பாஷ்யம் முடிகிறது. 9வது கண்டம். அஸ்ய லோகஸ்ய கா கதிஹி இதி ஆகாஷ இதி ஹோவாச்ச
सर्वाणि ह वा इमानि भूतानि आकाशादेव समुत्पद्यन्ते आकाशं प्रत्यस्तं यान्ति आकाशो ह्येव येभ्यः ज्यायान् आकाशः परायणम्. இவர் சொல்றார், அஸ்ய லோகஸ்ய காகதி. இந்த உலகம் இருக்கே, பூலோகம், பூமி, இதுக்கு எது கதி? உத்கீதத்துக்கு இது கதின்ற அளவுக்கு வந்திருக்கோம். இப்ப இதுக்கு எது கதின்னு கேட்டேன்னா, ஆகாசமே கதி அப்படின்ட்டார். ஆகாஷः. ஆகாசம்னா தட் விச் இஸ் அகாமடேட்டிங். அவகாச பிரதாத்ரு ஆகாசம். ஆகாசம்னா ஸ்கை கிடையாது. ஈத்தர் அப்படி இப்படின்லாம் அப்படி ஜஸ்ட் இந்த டைமென்ஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய விஷயத்திற்கு ஸ்பேஸ் பேர். எல்லாம் எதுல உட்காந்துருக்கோ அது ஒன்று இருக்கோ இல்லையோ, தட் இஸ் கால்டு ஸ்பேஸ். அவ்வளவுதான். அந்த ஆகாசம்தான் எல்லாத்துக்கும் கதி. ஏன்னா அத்தனையும் இதில் தானே உட்காந்துருக்கு. அப்படின்னு இது எல்லாமே தியானத்திற்கு தான், உபாசனைக்கு தான். அதனால ஆகாசம்தான் கதி அப்படிங்கிறார். ஆக்சுவலி இது பாஷ்யக்காரர் ஆகாசம்னா ஆத்மஸ்வரூபத்தை தான் சொல்லுதுன்னு எடுத்துக்கிறார். ஆத்மான்னு எடுத்துட்டா ஆத்மா சர்வாதாரம் அப்படிங்கிற தியானத்தை பண்ணணும்னு ஆகிறது. ஆத்மா அனவகதமா இருக்கிறதுனால ஆத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு நம்மளால தியானம் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்துல ஆகாசமே ஆதாரம்னு பண்ணலாம். ஏன்னா அது நம்மளால பர்சீவ் பண்ண முடியறது இல்ல. இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் ஆகாசத்துல தான் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி உபாசிக்கலாம். ஏன்னா வாக்கியம் அப்படிதான் இருக்கு இங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆகாசம்ங்கிறது தடஸ்த லட்சணமாக ஆகாசத்திற்கு காரணமாக இருக்கிறது ஆத்மா அப்படிங்கிறதுனால காரண ரூபமாக ஆத்மாவை எடுத்துக்கலாம். அதுதான் பாஷ்யக்காரர் பண்றார். ஏன்னா தைத்திரியோபனிஷத்துல வாக்கியம் இருக்கு. சில பேருக்கு இங்க இருக்கவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கும். தைத்திரியோபனிஷத் என்ன சொல்றதுன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மத்தினுடைய லட்சணம் என்னன்னு சொல்லுது, பரபிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதோடு இல்லாம ஒரு சிருஷ்டியை பத்தி சொல்றது, எப்படி கிரியேஷன் நடக்கிறது. ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாஷா சம்பூதா. பிரம்மமாகிய இந்த ஆத்மாவிலிருந்து முதல்ல ஆகாசம் தோன்றியது. ஆகாஷாத் வாயு, வாயோஹோ அக்னிஹி, அக்னேஹே ஆபஹான்னு அப்படி ஒரு கிரமத்தை சொல்லுது. முதல்ல ஸ்பேஸ் வந்தது சிருஷ்டியில. ஸ்பேஸ்ல இருந்து வாயு வந்தது, ஏர் வந்தது. வாயுவிலிருந்து அக்னி வந்தது, அக்னியிலிருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலிருந்து பிருத்திவி வந்ததுன்னு ஒரு கிரமம். ஏன் ஆகாசம் முதல்ல வந்ததுன்னு சொல்றதுன்னா, சட்லஸ்ட் அதுதான். நமக்கு தெரியற எலிமெண்ட்ஸ்ல த மோஸ்ட் சட்டில். பிகாஸ் அதுக்கு முதல்ல டான்ஜிபிலிட்டி கிடையாது, டச் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, ஃபார்மும் கிடையாது. அதுக்கு ஒரு இல்லையா, ஃபார்மும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது. இது எதுவுமே கிடையாது. சப்த குணம் மட்டும்தான். ஹியரிங் சவுண்ட் மட்டும் அதுல டிராவர்ஸ் பண்ணும். அதை தவிர வேற எதுவும் கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு மோஸ்ட் சட்டில், கிட்டத்தட்ட யூனிடைமென்ஷனல் ஒரு எலிமெண்ட். அப்படிங்கிறதுனால சட்லஸ்டா இருக்கக்கூடிய பரபிரம்மத்திலிருந்து வந்த முதல் விஷயம் ஆகாசம்தான் அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது. அப்ப அந்த ஆகாசத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான், ஆத்மா மட்டும்தான். ஆகாசம் காரியம், காரணமானது பிரம்மன்றதுனால காரணபூதமாக இங்க ஆகாசம்ன்ற பதத்தினால ஆத்மா தான் சொல்லப்படுறது. அப்படிங்கிறதுனால ஆத்மாவை எடுத்துக்கலாங்கிறது பாஷ்யக்காரர். நம்ம இப்ப இன்னும் மந்திரத்துல தான் அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அஸ்ய லோகஸ்ய காகதிஹி இதி. இந்த லோகத்திற்கு எது கதின்னு கேட்டா ஆகாசம் அப்படின்னு அவர் சொல்றார்.
इति होवाच सर्वाणि हव इमानि भूतानि ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே. இங்க வேற என்னென்ன பொருள்கள்லாம் நீ பார்க்கறியோ, அது ஏரா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், சாலிட்ஸா இருக்கலாம், ஜலமா இது அக்னியா இருக்கலாம். அதனால வந்திருக்கக்கூடிய செடி கொடிகள், தேகங்கள் என்னென்னலாம் நீ பார்க்கறியோ எல்லாம் ஆகாசத்திலிருந்து ஏற்பட்டதுதான் அப்படின்னு இங்கேயும் ஸ்ருதியே சொல்லுது. நான் சொன்ன மாதிரி தைத்திரியோபனிஷத்துல ஆகாஷாத் வாயு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயः ஓஷதீப்யः அன்னம் அன்னாத் புருஷः. அதனால உயிரினங்கள் வரைக்கும் எல்லாம் ஆகாசத்திலிருந்து தான் தோன்றித்து. ஜட பொருள்களும் ஆகாசத்திலிருந்து தோன்றித்துன்னு அங்க ஸ்ருதி சொல்லுது. இங்கேயும் ஸ்ருதி என்ன சொல்லுதுன்னா, ஆகாசத்திலிருந்து தான் எல்லா பூதம் இருக்கின்ற வஸ்துக்கள்லாம் தோன்றித்து. ஓய் ஒரு சட்லஸ்ட்லேருந்து கிராசஸ்டுக்கு போகணும்னா நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறதுன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். சட்டிலாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எக்ஸ்பேண்டுனா கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அது ஸ்பேஸாக வருது, இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அது வாயுவாக வருது, இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அக்னியாக வருது. ஆட்ரிபியூட்ஸ் ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் டிசல்யூஷன் தானே. ஸோ சட்லஸ்ட்லேருந்து கிராசஸ்டாக மேனிஃபெஸ்ட் ஆகி கிராசஸ்ட்லேருந்து சட்டிலுக்கு உள்ளே போய் ஒடுக்கிடும். இதுதான் சிருஷ்டி பிரளயம்னு சொல்கிறோம். அப்போ இங்க ஆகாசத்திலிருந்து எல்லாம் உற்பத்தி ஆச்சு ஆகிறது. ஆகாசம் பிரத்யஸ்தம் யான் பிரதி அஸ்தம் யாந்தி, அதையும் சொல்றது ஸ்ருதியே. ஆகாசத்திற்கே திரும்பி போய் அஸ்தமனத்தை அடைகிறது, ரிசல்யூஷனும் ஆகிறது, பிரளயத்தை அடைகிறது. ஆகாஷகாகி ஏவ ஏபியா ஜாயானு. அதனால இங்க இருக்கிறது எல்லாத்த விடையும் பெரியதாக, பெரியதாகனா காரணமாக இருப்பது. காரியத்தை விட காரணம் பெருசு இல்லையா? ஏன்னா காரணத்தினால தானே காரியம் வருது. ஆனா ஜாயான் ஆகாஷா பராயணம். அதனால எல்லாரும் கடைசியாக முடிவான விஷயமாக ஆகாசத்தை தியானியுங்கள்னு சொல்றது. ஆகாசம் ஆத்மாவை சொல்லுதுன்னு இப்ப பாஷ்யக்காரர் சொல்ல போறார். அனுஜ்ஞாதா ஆக. அனுஜ்ஞை கிடைச்ச உடனே ஜெய்வலி சொல்றார், அஸ்ய லோகஸ்ய கா கதிஹி இதி ஆகாஷ இதி ஹோவாச்ச பிரவாஹனஹாம். இந்த லோகத்திற்கு எது கதி அப்படின்னு கேட்ட உடனே ஆகாசம்தான் அப்படின்னு சொல்றார். ஆகாஷ இதி ச பர ஆத்மா. அப்புறம் பாஷ்யக்காரர் இங்க ஆட் பண்றார், ஆகாசம் என்பது இங்கு பர ஆத்மா, பரமாத்மா ஸ்வரூபத்தை சொல்லப்படுறது. அதுக்கு ஸ்ருதி இதே ஸ்ருதியில பின்னாடி வரத கோட் பண்றார். ஆகாஷோ வை நாம இதி ஸ்ருதேஹே. வேதமே சொல்றது ஆகாசம்னு இதுக்கு பெயர். ஜென்ரலாவே சித் ஆகாசம்னு சொல்றது உண்டு. சிதாகாசம், சித்தே ஆகாசம். ஏன்னா ஆகாசம் எப்படி சட்டிலா எல்லா இடத்துலயும் பர்வேட் ஆறுதோ நம்ம காகனைஸ் வேர்ல்டுல, அந்த மாதிரி ஆத்மாவும் எல்லா வஸ்துலையும் ஆக்சுவலி பர்வேட் ஆகி தானே இருக்கு. ஏன்னா ஆகாசத்திற்கு காரணமா இருக்கிறதுனால ஆகாச ரூபமாக இதுவும் பர்வேடாது. அப்போ பர ஆத்மா தான் ஆகாசம். ஏன்னா ஞானஸ்வரூபமாக சட்டிலா பர்வேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் ஞானாகாசம் சிதாகாசம் அப்படிலாம் சொல்றது சம்பிரதாயம். அந்த சைத்தன்யமே ஸ்பேஸ். அதுதான் சிதம்பரத்துல சிதாகாச ஞானாகாசம்னு சொல்றார். பகவான் எப்படி இருக்காருன்னா ஞான ஆகாசமா இருக்கார். அதாவது பகவான் இங்க பரபிரம்மன் தான், நிர்குண பிரம்மா. வெறும் ஆகாசம், அதாவது பஞ்சபூத க்ஷேத்திரத்துல சிதம்பரம் ஆகாச க்ஷேத்திரம்னு சொன்னா கூட, எத்யபி
ஆகாச க்ஷேத்திரம் சொல்றோம் பொதுவா சொல்லும் பொழுது. பட் அங்க சுவாமியினுடைய இது சித் அம்பரம், சித் சபை. ஆர்திரா உற்சவத்தின் போது அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடராஜா வந்து கிளம்பி அந்த சபைக்கு உள்ள நுழையிறது அந்த அந்த கிரமத்தை சிதாகாச ஞானாகாச பிரவேசம்னு சொல்றாவா. ஆகாசத்திற்குள் பகவான் பூர்றது சிதாகாசமாக உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் உலகத்தினுடைய சிருஷ்டி. என்ன சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி அப்படின்னு வேதம் சொல்லி அந்த பிரம்மமானது சிருஷ்டி ஜெகத்தாகணம்னு சொல்லி தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து. அதுவே சிருஷ்டி இந்த ஜெகத்தை பண்ணி தானே உள்ள புகுந்தது. அப்ப என்ன ரூபமா புகுந்தது ஜெகத்துக்குள்ள? இந்த சிதாகாச ரூபமாக தான் உள்ள நுழைந்தது. தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம்னு கீதையில சொல்றார் பகவான். உள்ளுக்குள்ள கர்ப்பமாக நான் தான் உள்ள போறேன். பிரகிருதி அப்படிங்கிற இந்த சிருஷ்டிக்கு உள்ள அந்தர்யாமியாக நான் செல்கிறேன். சம்பவ சர்வபூதானாம் ததோ யாதி. அதனாலதான் பகவான வந்து மேஸ்குலைனா காண்பிக்கிறது காரணம். உபாதி சக்திய வந்து அம்பாள், உள்ள இருக்கிறவர் பரமேஸ்வரன் அப்படின்னு. ஏன்னா ஸ்திரீ புருஷ தத்துவம் அப்படிதானே இருக்கு. அதனால ஆகாஷ இதி ச பர ஆத்மா ஆகாஷோ வை நாம இதி ஸ்ருதேஹே. ஸ்ருதி சொல்றது ஆகாஷோ வை நாம. ஆகாசம்னே பெயர் எதுக்கு? பிரம்மத்திற்கு. தஸ்ய ஹி கர்ம சர்வபூதோத்பாதகத்வம் தஸ்மின்னேவ ஹி பூத பிரளயஹ. இங்க பராத்மான்னு இப்ப எடுத்துக்கிறார் பாஷ்யக்காரர். அதனால அந்த ஆத்மாக்கு தான் பூதோத்பாதகத்துவ கர்மா இருக்கு. சர்வபூதமும் உற்பத்தி எதுல? எதனால? ஆகாசத்தினால. யாருது ஹேத்து? யாரு? ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆறுதுன்னு சொல்றோமே ஒழிய அது உபாதானமாக தான் சொல்றோம். மெட்டீரியல் காசா வேணா சொல்லலாம். பட் இன்டெலிஜென்ட் காசு எது? சைத்தன்யம் தான். சித்து தான் வந்து காசா இருக்க முடியும். வெறும் இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்னா பால் தயிராற மாதிரி ஏதோ ஒரு ஜடப்பொருள் இன்னொரு ஜடப்பொருள் ஆற மாதிரி ஆகாசம்ங்கிற ஆப்ஜெக்டிஃபைடு ஆஸ்பெக்ட், அதுல இருந்து வாயு அக்னிங்கிற ஆப்ஜெக்டிஃபைடு ஆஸ்பெக்டா ஒரு இனர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம பார்ப்போம். பட் அது இல்ல சாஸ்திரம் சொல்ல வருது. சேத்தனம் கான்சியஸ் என்டிட்டி தான் இதுவாக ஆகிறது. அப்படிங்கிற பொழுது அந்த கான்சியஸ் என்டிட்டி ஆகாசமா இருக்க முடியாது இல்லையா? சிதாகாசமா தான் இருக்க முடியும். சித்தா தான் இருக்க முடியும். அதனால இங்க பாஷ்யக்காரர் ஆட் பண்றார். தஸ்யஹி கர்ம சர்வபூத உத்பாதகத்துவம். எதனுடைய கர்மா? அந்த சேத்தன வஸ்துவனுடைய கர்மா தான் எல்லா பூதத்தையும் ஏற்படுத்துவது. இருக்கின்ற பொருள்களாக மாறுவது எது? அந்த கான்சியஸ் பீயிங். தஸ்மின்னேவ ஹி பூத பிரளயஹ. அந்த ஆத்மாலதான் இத்தனையும் திருப்பி ஒடுங்கிறது. ஆத்மாவால ஏற்பட்டு ஆத்மாவால சஸ்டெயின் ஆகி ஆத்மாலேயே லயமடைகிறது. உற்பத்தி ஸ்திதி பிரளயா அப்படின்னு. அப்போ இந்த அதனாலதான் இங்க ஆகாசம்ங்கிறது ஆத்மாவை தான் சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கிறார். அடுத்தது 2 கோட் பண்றார். தத் தேஜஹா அஸ்ருஜத. அந்த தேஜஸானது சிருஷ்டி பண்ணித்து.
அதே சாந்தோக்கியத்துல தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அஸ்யாம் தேவதாயாம் தேஜஹா பரஹா பரஹா பரஸ்யாம் தேவதாயாம் தேஜஹா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவுமே இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாமே இந்த தேஜஸ் ஸ்வரூபம் தான். இந்த இந்த அஸ்யாம் லயம் யாந்தி என்ன அப்படிங்கிறது தான் இங்க இதுக்கு அர்த்தம். முதல்து அசிருஜத அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து சிருஷ்டியாச்சு. பரஸ்யாம் தேவதாயாம் தேஜகான்னு சொல்ற இடத்துல பிரளயம் அதுல தான் தேஜஸ்ல தான் ஆறுது அப்படின்னு இங்க அர்த்தப்படுறது. அதனால தேஜஸிலிருந்து உற்பத்தியாகி தேஜஸ்ல லயம் அடையாது. ஒரு கேள்வி வரலாம். முதல்ல ஆகாசம்னு சொல்லிட்டு அதையும் ஆத்மான்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஆத்மால தோன்றி ஆத்மான லயம் அடையறதுக்குன்னா நேர ஆத்மனஹா சம்பூதஹா அது மாதிரி வாக்கியத்தை கொன்றாம தேஜஸ் சிருஷ்டி பண்ணிட்டு தேஜஸ்ல லயமாச்சுன்னா தேஜஸ்ங்கிறது என்ன ஹீட்னு ஃபயர்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா அப்படிதான் ஸ்ருதியினுடைய வாக்கியங்கள் பரபிரம்மத்தை வந்து கான்டெக்ஸ்டுவலி வெவ்வேறு விதமான பதம் யூஸ் பண்ணும். சில இடத்துல ஆகாசம், சில இடத்துல இந்திரன், சில இடத்துல அக்னி. ஏன்னா ஸ்வரூபத்தா தேஜஸ்ங்கிறது வந்து சைதன்ய தேஜஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் அகைன் நம்ம அந்த கான்டெக்ட்ல அக்னியை சொல்லியிருந்தா கூட அக்னியே பிரம்மம் அப்படிங்கிறதாக தான் வந்து அங்க அர்த்தப்படும். ஏன்னா இந்த ஆகாசம் அக்னி இந்த தன்மாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அபஞ்சீகிருத தன்மாத்திரங்கள் இன் சென்ஸ் பிரம்மத்தினுடைய உபலட்சணமாக தான் இருக்கு. பிரம்மத்தை தான் லட்சியமா வச்சுட்டு இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கிறது சாஸ்திரம், சம்பிரதாயம் அப்படிதான் எடுத்துக்கிறது இந்த இடத்துல. ஏன்னா அசிருஜத்தை ஃபயர்ன்ற ஒரு இன்னர்ட் ஆப்ஜெக்ட் சிருஷ்டி பண்ண முடியுமோ? ஆப்வியஸ்லி தேஜகா அசிருஜத்தன்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கிற சைதன்யம் தான் சொல்லப்படுறது. சட்லஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் சொல்லி அது அசிருஜத்தன்னு சொன்னாலே அங்க ஆத்மா தான் சிருஷ்டி பண்ணிதுன்னு தான் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கிறது சம்பிரதாயம். அப்போ இந்த இடத்தையும் கோட் பண்றார். தேஜகா அசிருஜத்த தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் இதிஹி வக்ஷதி. சர்வாணி வை இமானி பூதானி ஸ்தாவர ஜங்கமானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே தேஜோபன்னாதிக்கிரமேண தேஜ அப்பு அன்னாதிக்கிரமேண சாமர்த்தியாத் ஆகாஷம் பிரதி அஸ்தம் யாந்தி பிரளய காலே தேனைவ விபரீத கிரமேண. இப்போ இங்க இந்த சிருஷ்டி பிரளயத்தை சொல்றார். இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. தைத்திரியம் தான். ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா, ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலிருந்து அப்புனா ஜலம், அப்புறம் அன்னம், அன்னத்திலிருந்து மனுஷன் முதலானவைகள் அப்படின்றது கிரமம். தேஜோ அப்பு அன்னாதி கிரமேண அப்படின்னு பாஷ்யக்காரரே சொல்றார். அக்னி, ஆப்ப, அன்னம், பிருத்திவிலாம் சொல்லலை. ஸோ எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கே ஜம்ப் பண்ணின்னு போனா கூட ஒரு ஆர்டரை காண்பிக்கிறதுக்கு தான். சாமர்த்தியா திருப்பி எப்படி பிரளயம் மாறுது? திருப்பி ஆகாசம் வழியா இங்கேருந்து பூத்தங்கள் எல்லாம் மண்ணு மண்ணாகிறது, மண்ணுல போறது, அன்னம் ஆயிடுது இல்லையா? அத்தியத்தே அத்திச்ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்சத இத்தின்னு வேதமே சொல்றது. எது எல்லாத்தையும் சாப்பிடுதோ, எது சாப்பிடப்படுதோ அதுக்கு அன்னம்னு பெயர். அன்னம் தான் நம்மளையும் சாப்பிடுறது. இந்த தேகமே வேற ஒரு மிருகத்துக்கும் செடி கொடிகளுக்கும் அன்னம் ஆயிடுதே இல்லையா? நம்ம
உயிர் போனப்புறம் இந்த உடம்ப கழுகு சாப்பிடுறது, மண்ணு சாப்பிடுறது, செடி கொடிகள் சாப்பிடுறது, எல்லாமே ஏன்னா அன்னத்திலேருந்து வருது. அன்னத்தினால சஸ்டெயின் ஆகுது. அன்னமாக தான் திருப்பி மாறி அழிஞ்சு போகிறது இந்த உடம்பு. ஆ. அந்த தைத்திரியத்துல வரும் அது. அன்னத்திலேருந்து உற்பன்னம், அன்னத்தினால காப்பாற்றப்பட்டு அன்னமாகவே ஆகக்கூடியது இந்த தேகம். அதனால இது அன்னமயம், இந்த சரீரம். அப்போ அந்த கிரமம் என்ன இப்போ திருப்பி விபரீத கிரமம்னு சொல்றார். ஸ்தூலமா இருக்கிற விஷயங்கள் திருப்பி ஒவ்வொரு சூக்ஷ்மமான விஷயமா மாறி பிரளயத்தை அடைஞ்சிடுது. ஆகாசம் ஆயிடுது. அக்னியினால எரிக்கப்பட்டு நம்ம தேகம் வாயுவோட கலந்து ஆகாசத்துல சேர்ந்து ஆத்மாவாயிடுதுங்கிறது விபரீத கிரமம். ஆகாசம் பிரதி அஸ்தம் யாந்தி பிரளய காலே, பிரளய காலேன்னு சொல்லிட்டார். இது மொத்த சமஷ்டி ஜெகத்தும் நம்ம ஒரு தேகத்தை சொன்னோம். மொத்த சமஷ்டி ஜெகத்தும் இந்த விபரீத கிரமமாக பிரளயத்தை அடையிறது. விபரீத கிரமம்னா என்ன சொல்லுது? ஆப்போசிட் ப்ராசஸ் இல்லையா? இப்ப இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். கிராசர் அண்ட் கிராசர் மேனிஃபெஸ்டேஷன். சட்டில்லேருந்து கிராசர் மேனிஃபெஸ்டேஷன்றது சிருஷ்டி. ஸ்பேஸ்லேருந்து ஏரு அதெல்லாம் மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர் கிராசரா போய் கிராசஸ்டா இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆயிடுது. பிரளயத்துல கிராசஸ்டா இருக்கிறது அதோட சட்டில் ஆகும். சட்டில் அதோட சட்டில் ஆகும். ரிவர்ஸ் ப்ராசஸ். அதுதான் விபரீத கிரமம். यस्माद् आकाशः एव ஏபியः சர்வேபியः பூதேபியः ஜாயான் மகத்தரः. அதனால எல்லாத்தபடியும் பெருசாக இருக்கிறது ஆகாசம் தான். இங்க இருக்கிற அத்தனையோடையும் ஏன்னா அதுதான் மோஸ்ட் சட்டிலஸ்ட். அதிலிருந்து அதுல தான் இதெல்லாம் சஸ்டெயின் ஆகுது. அதிலிருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. அதனால நீ ஸ்பேஸ நீ வந்து சர்வாதாரம்னு பண்ணேன்னா, அதுக்கு மேல இருக்கிறது என்ன? ஆத்மா ஒண்ணுதான். ஸோ ஆக்சுவலி இங்க வந்து இருக்கிறதுலயே பிரதிஷ்டை எங்க போய் நிக்கிறதுன்னா, ஆத்மால தான் நின்னாகணும். ஏன்னா அது அது ஸ்வயம் பிரகாசம். அதுக்கு வேற ஆதாரம் கிடையாது. மத்த எல்லாம் ஆத்மால ஆதாரம். நேரடியா ஆத்மாவே சொல்லியிருக்கலாமேன்னா, ஆத்மாங்கிறத நீ எப்படி உபாசிப்ப? உனக்கு ஆத்ம ஞானம் இல்லையே இப்போதைக்கு. ஆனா ஆகாசம் இருக்கிறதுலே சட்டிலஸ்ட் எக்ஸெப்ட் ஃபார் ஆத்மா. அப்போ அத நீ வந்து உபாசனை பண்றது கொஞ்சம் சுலபம். அப்போ ஆகாசம் ஆத்மஸ்வரூபத்தை ஆகாசமாக பாவித்து நீ வந்து இப்போ உபாசிக்கலாம் இல்லையா? அப்ப சாமத்திற்கு பிரதிஷ்ட ஆத்மாவாகிய ஆகாசம் அப்படிங்கிற உபாசனை உனக்கு இப்போ சித்திச்சிருது. இந்த ஸ்வர பிராண அன்னம் வழியாக இந்த ஆதாரமாக இருக்கிறது ஆகாச ரூபமான ஆத்மாதான் அப்படின்னு நீ உபாசி. அத்தஹ சஹா சர்வேஷாம் பூதானாம் பரமயனம் பராயணம் பிரதிஷ்டா த்ரிஷு அபி காலேஷு. பாஷ்யக்காரர் சூக்ஷ்மமா ஒரு விஷயத்தை கொண்டு வரார். எல்லா பூதங்களுக்கும் பிரதிஷ்டை ஆகாசந்தான் அப்படின்னு சொன்னவர் த்ரிஷு அபி காலேஷு மூன்று காலங்களிலும்னு டைம் எடுத்துன்னு வந்துட்டார். ஏன்னா ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டர் இது மூணு தானே இருக்கக்கூடிய விஷயம். மேட்டர் எல்லாம் ஸ்பேஸ்ல ஒடுங்கிடுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ மேட்டர் அண்ட் ஸ்பேஸை வந்து ஆத்மால ஒடுக்கியாச்சு. டைம் மீஞ்சி போயிடுதே. அதுவும் சேர்த்தாதானே எல்லாம் கவர் ஆகும். அதனால த்ரிஷு அப்பி காலேஷு அப்படின்னு டைம் எலிமெண்ட்டையும் கொண்டு வந்துட்டார். ஸோ டைம் ஸ்பேஸ் மேட்டர் மூணுமே ஆத்மால ஒடுங்கிடுறது. சாமத்தை பொறுத்த வரைக்கும் நீ அப்படி உபாசி அப்படின்னு ஒரு ஸ்டோரி வழியா ஒரு விவிட் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொண்டு வந்து சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ஆத்மாதான் அப்படிங்கிற ஒரு உபாசனையாக இங்க முடிக்கிறது.
இன்னும் 2, 3 பலஸ்துதி இருக்கு. அத நாளைக்கு பார்த்தா இந்த உபாசனை பூர்த்தியாகுது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.